செம்மாந்து நிற்கும் என் தமிழுக்கும் ஈன்ற பொழுதின் பெரிதுவாக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வள்ளுவனுடைய குரலுக்கிணங்க தன் தாயை பெருமைப்படுத்தி இங்கே வீச்சிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் இங்கே பேச இருப்பது எந்த ஒரு இயக்கத்தை பற்றியோ எந்த ஒரு அமைப்பை பற்றியோ அல்ல, வாழ்க்கைக்கு தேவையான உந்துதல் பேச்சு, அதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஆஃப் லைஃப். முதலாவதாக நான் பேச இருப்பது லட்சியம். லட்சியமில்லா வாழ்க்கை முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது. எனவே நீங்கள் லட்சியத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பறவை கூட மரக்கிளையில் உட்காரும் போது அந்த கிளை முறிந்து விடும் என அஞ்சதில்லை. அது நம்பி இருப்பது தன்னுடைய சிறைகளை தவிர மரக்கிளை அல்ல. கிளை முறிந்தாலும் பறவை பறந்துவிடும். அத்தகைய நம்பிக்கை நமக்கு வேண்டும். விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். ஒருவன் கடலில் குதித்து முத்து எடுக்கவில்லை என்றால் கடலில் முத்து இல்லை என்பது அர்த்தமில்லை. மாறாக அவனுடைய முயற்சியில் குறை உள்ளது என்பதே அர்த்தம். முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சியாகும். நீ பெரிய காரியங்களில் ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். அதே நீ வெற்றி பெற்று விட்டால் இந்த உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று சொல்லும். போட்டி மைதானத்தில் ஒருவன் வெற்றி கோட்டையை குறித்த காலத்தில் அடைகிறான் என்றால் அவன் பயிற்சி மைதானத்தில் அதிகம் வேர்வை சிந்தியவனாக தான் இருக்க முடியும். அத்தகைய உழைப்பு நமக்கு வேண்டும். எக்காரணத்தை முன்னிட்டும் நேரத்தை வீணடிக்க கூடாது. என் அன்பு மாணவர்களே, இந்த வாழ்க்கை என்பது நேரத்தால் ஆனது. ஓடிக்கொண்டிருப்பது கடிகாரம் உள்ள உன்னுடைய வாழ்க்கை. இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் இளைஞர்களாகி நாம் அனைவரும் நிச்சயமாக சாதிக்க முடியும். நம் கடமையை நாம் செய்ய வேண்டும். உலகம் 1000 பேசும், வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். எனவே இந்த வாழ்க்கை என்ற வட்டத்தில் நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தோற்றுவிடக்கூடாது படிப்பில் மட்டும். தோற்றால் அடுத்தவர்கள் நினைக்கிற மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். வெற்றி பெற்றால் நாம் நினைக்கிற மாதிரி நாம் வாழலாம். இந்த சிறு வயதில் இது உங்களுக்கு புரியாது. புரிந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுகிறார்கள். வாழ்க்கையில் கல்வி என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு எதிர்காலம் இந்த எல்லைக்குள் போய் பொருளாதாரத்தில் பெரியவர்களாகி இந்த நாட்டையும் இந்த தேசத்தையும் வளப்படுத்துகின்ற அத்தனை ஆளுமைகளையும் பெறக்கூடிய இந்த வயதை வீணடிக்கலாமா? ஆகவே கல்வியில் நீங்கள் கண்டிப்பாக போட்டி விட்டுவிடக்கூடாது. ஒரு மனிதன் சுய கட்டுப்பாட்டோடு இருந்தால் அவன் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் அடைவான். தோல்வி ஒருபோதும் அவனை நெருக்காது. Sometimes problems are too big, they are too small because they are unable to handle them. உன் உணர்வை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெற முடியும். உன் உணர்வை அடுத்தவன் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஜெயிக்க பிறந்தவன், என்னால் வெற்றி மட்டும்தான் பெற முடியும் என எவன் ஒருவன் மனதிற்குள் திரும்ப திரும்ப சொல்கிறானோ அவன் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி அடைவான். ஏனென்றால் எண்ணங்கள் தான் வாழ்க்கை. உங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டி, உங்களுக்கு நீங்கள் தான் மருந்து, உங்களுக்கு நீங்கள் தான் கைடு, வேறு யாரும் இல்லை. விமானம் ஓடுபாதையில் ஓடி முடியும் போதுதான் பறக்க ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் போன முறை தோற்றிருக்கிறீர்கள் என்றால் இந்த முறை வெற்றி பெற்று பறப்பதற்கான ஆயுதம் என்பது பொருள். Success is never ending, failure is never final. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. கடைசியாக சாக்ரட்டிஸுடைய மாணவன் பிளாட்டோ, பிளாட்டோவின் மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் தி கிரேட் அலெக்சாண்டர். இந்த உலகத்தை தன் உடைமையில் ஆள நினைத்து அதில் வெற்றி பெற்றவன். அவரிடம் கேட்டபோது நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் என பதிவு செய்தார். இந்த நாட்டிற்கு நிரந்தர செல்வத்தை தேடித்திருக்கிறவர்கள் ஆசிரியர்கள் என பதிவு செய்தார் பேரறிஞர் அண்ணா. கல்வி என்பது ஒருவனை சிறந்தோங்க செய்யும் கருவி. விடாமுயற்சி அதற்கு வழிவகுக்கும் துணை. கல்வி என்பது கடல், அது கற்றுத் தருவது தொழிலல்ல தவம். எவர் கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி ஒருபோதும் உன்னை கைவிடாது என்று கூறி, நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, இந்த நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் பிள்ளைகளே, நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே என்று கூறி நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி எங்கள் அமைந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமகளுக்கும் மற்றும் கிங்ஸ் பள்ளி நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.